ഹലോ എൻ്റെ പൊന്നേങ്ങന്മാരെ, എന്തൊക്കെയുണ്ട് വിശേഷങ്ങൾ? എല്ലാവർക്കും സുഖമല്ലേ? ഇന്ന് നമ്മൾ US മൈനയിൽ വെറൈറ്റി ആയിട്ടുള്ള ഒരു ഡോക്ടറെയാണ് പരിചയപ്പെടുത്താൻ പോകുന്നത്. കേരളത്തിൽ ജനിച്ച് തമിഴ്നാട് വളർന്ന് വീണ്ടും കേരളത്തിലേക്ക് വന്ന് മലയാളം പഠിക്കാതെ സാൻസ്ക്രിറ്റ് എടുത്ത് പഠിച്ച് പിന്നീട് ആൾ ഡോക്ടറായി. ഇപ്പം മലയാളവും തമിഴും കൂടി ചേർന്ന് ഒരു വെറൈറ്റി ആയിട്ടുള്ള ഒരു ഭാഷയും അതുപോലെ തന്നെ ഡോക്ടർ ഇന്ന് നമുക്കൊരു ടോപ്പിക്ക് എക്സ്പ്ലെയിൻ ചെയ്തും തരാൻ പോകുന്നുണ്ട്. ഡോക്ടറിൻ്റെ പേരൊന്ന് പറയും. ഡോക്ടർ എ പ്രിൻസി ഖദീജ ഫാത്തിമ. എന്താണ് ഡോക്ടർ? എ പ്രിൻസി ഖദീജ ഫാത്തിമ. പ്രിൻസി ഖദീജ ഫാത്തിമ. ഒരാളുടെ പേരാണ് മൂന്നെണ്ണാക്കിയിട്ട് ഇട്ടിരിക്കുന്നത്. ഓക്കെ, ബാക്കി സീനിയർ കൺസൾട്ടന്റ് ഡോക്ടർ ബാസിൽ സോമിയോ ഹോസ്പിറ്റൽ പാണ്ടിക്കാട് வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேற என்ன விசேஷம்? சௌக்கியம்? அம்சமா இருக்கேன். ஓகே, எங்க வீடு? என் வீடு நான் இப்போ என் ஹஸ்பண்ட் வீடு நிலம்பூர். நான் இப்போ ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறது പാലക്കാട് ചെർപ്പളശ്ശേരിയിലാണ് വാപ്പാന്റെ വീട്. അമ്മാവോട് വീട്. അപ്പൊ അപ്പ വീട് ഊട്ടിക്കുന്ന്. എൻ്റെ അമ്മേ. ഓക്കെ ഡോക്ടറെ, ഇന്ന് നമ്മൾ സംസാരിക്കാൻ പോകുന്ന ടോപ്പിക് ഏതാണ്? பெண்களுக்கு வேற ஏற்படுற பைல்ஸ். அப்போ நாம இன்னைக்கு டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ண போறது பைல்ஸ்னா தமிழ்ல என்ன? மூலம். லேடிஸில் வரல எந்த தமிழானு லேடிஸில் வர மூலத்தை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த லேடிஸில் பொம்பளைங்களுக்கு வர்ற மூலத்தை பற்றி பைல்ஸை பற்றி தான் நீங்கள் பேச போகிறீங்க. அப்போ இந்த லேடிஸில் வர்ற பைல்ஸும் ஜென்ஸில் வர்ற பைல்ஸும் ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லை, டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஆனால் எதனாலன்னா இதோட காரணத்தில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. லேடிஸுக்கு எதனால வருதுன்னா பிரதானமாக இப்போ அவங்க சொந்த தம்பியோ கூட பிறந்தவங்களோ இல்ல ஹஸ்பண்டோ யாரோட கூட வெளியே போனா கூட அவங்க கூட இவங்க கிட்ட உங்களுக்கு பாத்ரூம் போகணுமா கேட்க மாட்டாங்க. சரி, இது போகாம புடிச்சு வச்சுதான் மெயினா லேடிஸ்க்கு வர்றது இந்த பைல்ஸ் வர்றது. இது இந்த பாத்ரூம் போறத வந்து புடிச்சு வச்சு இவங்க சுயமே சொல்ல மாட்டாங்க. அவங்களே சொல்ல மாட்டாங்க உங்ககிட்ட எனக்கு பாத்ரூம் போகணும்னு. அவங்க வெக்கப்பட்டுட்டு இருப்பாங்க. சொந்த தம்பிங்க கூட அக்கா கிட்ட கேட்க மாட்டாங்க. சோ இதனாலதான் மெயினா லேடிஸ்க்கு இந்த பிரச்சனை வருது. அதே மாதிரி பிரெக்னன்சி டைம்ல அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? சோ ஒரு குடும்ப ஜீவிதத்துல கூட அவங்களுக்கு ஒரு தாம்பத்தியத்துல கூட அவங்க கிட்ட யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஓவர் திங்கிங் இருக்கும். இதுல எல்லாம் சில ஹார்மோன் மாற்றங்கள் எல்லாம் வருது இல்லையா? சோ அதனால அவங்க டெவலப் பண்றான். இது ஒரு அடிஷனல் கோர்ஸ். மற்ற விஷயங்கள் எல்லாம் காமனா தான் இருக்கு. ஆனா சாப்பிடாத கரெக்ட் டைமுக்கு சாப்பிடாம இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் லேடிஸ்க்கு மெயினா வருது. இந்த பிரெக்னன்சி டைம்ல பைல்ஸ் அதிகமா பாக்குறேன்ல, அதுக்கு காரணம் என்ன டாக்டர்? மெயினா பிரெக்னன்சி டைம்ல பாத்தீங்கன்னா இவங்க ப்ராப்பரா இது தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம்னு முதல்ல சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இது எதனாலன்னா நம்ம ப்ராப்பரா ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் சாப்பிடணும். ஓகேவா? அதே மாதிரி பிரெக்னன்சி சமயத்துல ஏற்பட அந்த நம்ம அப்டோமனுக்கு ஏற்படுற அந்த ப்ரெஷர், இதனால அங்க வெயின்ஸ் பைல்ஸ்னு சொன்னாலே என்ன, அங்க இருக்கிற நரம்ப வீக்க பண்ணுது இல்லையா? சோ அது தடிப்புவா வர்றதுதான் பைல்ஸ். சோ அங்க பிரஷர் ஏற்படும் போது இது பைல்ஸா டெவலப் பண்ண. அதே மாதிரி அப்பவும் இவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியே போவாங்க, பிரெக்னெண்டா இருப்பாங்க, வெளியே போவாங்க, ஹோல்ட் பண்ணி வச்சிருவாங்க. அதே மாதிரி சிலவங்களுக்கு ஐபிஎஸ் இருக்கும், ரெகுலரா கண்டினியூஸா டயரியா மாதிரி இடையில போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி போகாம இருக்கும், அதனால லாங் டைம் டாய்லெட்ல போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சோ இதெல்லாமே அங்க இருக்கிற மசில்ஸ்க்கு பிரஷர் கொடுத்து அங்க இருக்கிற நரம்பு தடித்து அதனால பைல்ஸ் வர ஏற்படுது. அதுதான் இந்த பிரெக்னன்சி டைம்ல அநேகமா இந்த பைல்ஸ் காமிக்காது. டாக்டர், இந்த லேடிஸுக்கு வர்ற அந்த மூலம் பைல்ஸ் வந்து வீட்டில் இருந்து சரி பண்ண முடியுமா, ரெக்கவர் ஆக்க முடியுமா? ஒரு 4th ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம சரி பண்ணிரலாம். எத்தனை ஸ்டேஜ் இருக்கு? அப்போ 4 ஸ்டேஜ் இருக்கு. ஓகேங்களா? சோ பைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரண்ட் டைப்ஸ்ல இருக்கு. இன்டர்னல் பைல்ஸும் இருக்கு, எக்ஸ்டர்னல் பைல்ஸும் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு இப்போ நம்ம 4th ஸ்டேஜ்னா சுத்தமா எல்லாமே வெளிய வந்துரும். சோ அப்படினா சர்ஜரிக்கு போணும். மத்தபடி எல்லாமே நமக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தேவைன்னா மருந்துலயே நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், இப்ப சொன்ன விஷயம் இருக்கேன்ல, இது கொஞ்சம் மலையாளத்துல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே. மூலம், அதாவது மூலக்குருன்னு சொல்றது 4 ஸ்டேஜ்ல இருக்கு. மூலக்குரு എന്നുള്ളത് 4 സ്റ്റേജില്. 4 ஸ்டேஜ் இருக்கு. அதுல 4th ஸ்டேஜ் കണ്ടിപ്പാ സർജറി தேவைப்படும். ഇപ്പൊ പറഞ്ഞത് തമിഴാണ്, ഞാൻ പറഞ്ഞുതരാം. മൂലക്കുരു എന്നുള്ളത് 4 സ്റ്റേജിലുണ്ട്. അതിലെ 4th സ്റ്റേജ് നിർബന്ധമായും സർജറി വേണം. അങ്ങനെ ഒന്ന് പറഞ്ഞാണേ. മൂലക്കുരു എന്നുള്ളത് 4 സ്റ്റേജിലുണ്ട്. 4th സ്റ്റേജ് നിർബന്ധമായും ഓപ്പറേഷൻ വേണം. മൂലക്കുരു வந்து 2 விதமா இருக்கு. மூலக்குரு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு. ஓகே. உள் மூல
മൂலமும் இருக்கு வெளி மூலம் அதாவது ഇന്റേണലും இருக்கு എക്സ്റ്റേണലും ഇருக்கு. ഓക്കെ, രണ്ട് വിധത്തിലുള്ള മൂലക്കുരു ഉണ്ട്, ഒന്ന് ഇന്റേണൽ ഒന്ന് എക്സ്റ്റേണൽ, അതായത് അകത്തും ഉണ്ട് പുറത്തും ഉണ്ട്. ആ ഓക്കെ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம சரி செஞ்சிடலாம், மருந்துலேயே சரி செஞ்சிடலாம். ആ ഓക്കെ. അത് പറയും, മലയാളത്തിൽ പറയും. അതായത് ഫസ്റ്റിൽ നിന്ന് മൂന്നാമത്തെ സ്റ്റേജ് വരെയും നമുക്ക് മരുന്നിൽ മാറ്റാം. ആ പറയും, അങ്ങനെ മാറ്റമില്ല, മൊത്തം പറയും. ഒന്നാമത് മുതൽ മൂന്നാമത് വരെയുള്ള സ്റ്റേജ് നമുക്ക് മെഡിസിനിലൂടെ മാറ്റാം. അതിൽ ചില ഗവണങ്ങൾ സെലുത്തണം, ഒന്ന് രണ്ട് ഗവണങ്ങൾ സെലുത്തണം. ഒന്ന് രണ്ട് ഗവണങ്ങൾ എന്ന് പറഞ്ഞാൽ ശ്രദ്ധിക്കേണ്ട ഒന്ന് രണ്ട് കാര്യങ്ങളുണ്ട്. അതിൽ മെയിനാ ഫുഡ്. ഫുഡ് ഓക്കെ. ഫുഡ് அதே மாதிரி டாய்லெட் பிஹேவியர். ஓகேவா, டாய்லெட் போய் ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி உட்கார கூடாது. இப்போ எல்லாரும் டாய்லெட்ல போய் மொபைல்ல பார்த்துட்டு இருக்காங்க. முன்னாடி பேப்பர் கொண்டு போவாங்க, இப்போ மொபைல்ல போய் உட்கார்றதுனால 1 to 2 hours இந்த டாய்லெட்லயே உட்கார்ற மாதிரி ஆயிருச்சு. சோ இது காமனா நான் சொல்றேன், லேடிஸ்க்கு மட்டும் கிடையாது, காமனா எல்லாருக்குமே. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் டெவலப் பண்ணும்போது நம்மளோட டைஜஷன் ப்ராப்பரா நடக்க வராம இருக்கும் இல்லையா, ஸோ அதனாலயும் பிரச்சனை வரலாம். அப்ப அதனாலயும் இந்த மோஷன் போறதுக்கு சிரமம் ஏற்படலாம், பிரச்சனை வரலாம். அப்ப டாக்டர் இதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா? ஓகே, வீட்லயே நமக்கு பண்ணது என்ன விஷயம்னா, லைட்டா இருக்கிற சுடு தண்ணி இருக்கு இல்லையா, லைட் சுடு தண்ணியில நம்ம 4 to 5 கல்லுப்பு போடணும். போட்டுட்டு ஒரு கொட்ராவை எடுத்துட்டு அந்த குழந்தைய குளிப்பாட்டுற மாதிரி இருக்குல்ல டப்பு, அதுல உட்காந்து பட்டக் முங்குற மாதிரி உட்காந்துட்டு இருந்தா நம்ம கொஞ்சம் റിലീഫ് கிடைக்கும் அந்த പെയിനിക്ക് ഇതെല്ലാം. ഓക്കെ, അത് ഞാൻ പറഞ്ഞു കൊടുത്തോളാം. എന്താ പറയുക, ഇത് മലയാളം ഡോക്ടർ പറഞ്ഞു വരികയാണെങ്കിൽ വേറെ എന്തെങ്കിലും ആവും, ഒന്നുമില്ല. കുറച്ച് ചുടുവെള്ളം, ഒരു വട്ടായിട്ടുള്ള ഒരു പാത്രത്തിൽ കുറച്ച് ചുടുവെള്ളം എടുത്തിട്ട് കുറച്ച് 3-4 സ്പൂൺ കല്ലുപ്പിട്ടിട്ട് നിങ്ങളുടെ ബട്ടക്സ് മുങ്ങണ മാതിരി അതിൽ ഇരിക്കാനാണ് പറയുന്നത്. ഇത് ഡോക്ടർ മലയാളത്തിൽ പറഞ്ഞു വരുമ്പോൾ വേറെ എന്തെങ്കിലും ആയി മാറുന്നുള്ളതുകൊണ്ടാണ് ഞാൻ എന്നെ പറയുന്നത്. മരുന്ന് സാപ്പിടാമ நீங்கள் வந்து സഹിച്ച് ഉட்காந்து எதுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை, அது நல்லா மருந்தெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் ஹெல்த்தியாக இருங்க. അപ്പോൾ പറഞ്ഞു വന്നപ്പോൾ തമിഴ് മലയാളം ഒക്കെ കൂടി മിക്സ് ആയിട്ട് പുതിയൊരു സാധനം വന്നുകൊണ്ടിരിക്കുക. അപ്പോൾ ചങ്ങായിമാർ ഇതുപോലുള്ള അസുഖങ്ങൾ വരുമ്പോൾ നാണിച്ചിട്ടിരുന്ന് മാനക്കേട് വിചാരിച്ചിട്ടൊന്നും കാര്യമല്ല. പൈൽസ് എന്നുള്ള ഒരു രോഗം തന്നെയാണ്, ഇത് ട്രീറ്റ് ചെയ്താൽ മാറാവുന്നേ ഉള്ളൂ. ഇതിന് വേണ്ടിയിട്ട് നിങ്ങൾ സഹിച്ച് ഇരുന്നിട്ട് ഈ വേദനയും സഹിച്ചിരിക്കേണ്ട ഒരു കാര്യമില്ല. അപ്പോൾ എന്താ അറിയോ, ട്രീറ്റ് ചെയ്യുക. അതുപോലെ തന്നെ ഈ പറഞ്ഞ മാതിരി തന്നെ ഫൈബറും ചീരയും അങ്ങനെയുള്ള ഫുഡൊക്കെ കഴിക്കുക. അതിലൊക്കെ ഒരുപാട് ആശ്വാസങ്ങളും കാര്യങ്ങളും ഉണ്ടാവും. അപ്പോൾ മാക്സിമം വീഡിയോ ഷെയർ ചെയ്യുക. യുഎസ് മൊയ്നു എന്നുള്ള നമ്മുടെ ഈ ചാനൽ നിങ്ങൾ സപ്പോർട്ട് ചെയ്യുക. അപ്പോൾ അടുത്തതുപോലുള്ള ഇൻഫോർമേറ്റീവ് ആയിട്ടുള്ള മെഡിക്കൽ വീഡിയോ ആയിട്ട് കാണുന്നവരെ ബൈ.